வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். தமிழ் திரையுலகில் தனித்துவமான நடிகை அப்படி கொண்டாடப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் 87வது வயதில் காலமானார். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய ஆத்மா அமைதி பெற கடவுளை பிரார்த்தனை செய்வோம். சரோஜா தேவி அப்படிங்கிறவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை, பிரமாதமான நடிகை அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்டா அதை தாண்டி மக்களுடைய மனசுக்கு நெருக்கமான நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகாவை சேர்ந்த சரோஜா தேவி அவர்கள் 4 சகோதரிகளோட பிறந்தவர். எல்லாருக்குமே தேவி தேவின்னு வர மாதிரி ராணி தேவி, ராதா தேவி அப்படி இப்படின்னு தான் அவங்க வீட்டில் பெயர் சூட்டப்பட்டது. சரோஜா தேவியை நடிகையாக்குவதற்கு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, நல்லா டான்ஸ் கத்துக்கணும், நடிக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா அதுல இம்மி அளவு கூட ஆதரவு தெரிவிக்கல. அதையெல்லாம் கடந்து ஒரு கட்டத்துல சரோஜா தேவியினுடைய முக வசீகரம், கருப்பா இருந்தாலும் கூட ஒரு கலை அழகு கொண்ட அந்த முகம் எல்லோரையும் ஈர்த்தது. அதனால வாய்ப்பு தேடி வந்தது. அப்படி தேடி வந்த வாய்ப்பை தன்னுடைய கணவர்கிட்ட, அதாவது சரோஜா தேவியோட அம்மா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, சரோஜா தேவி அப்பா கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அவர் சம்மதிக்கிறார். அப்படி சம்மதிக்கும் போது ஒரு கண்டிஷனை சரோஜா தேவியோட அப்பா போடுறார். நீ கவர்ச்சியா நடிக்க கூடாது, உடலை காட்டி நடிக்கக்கூடாது, நீச்சல் உடை அது மாதிரியான ஆடைகள் எல்லாம் போட்டுட்டு நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு சரோஜா தேவி நடிக்க வருகிறார். இன்னி வரைக்க நண்பர்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க சரோஜா தேவி இடுப்பை கூட காட்டி நடிக்கவில்லை. அவர் ஒரு படத்துல நடிச்சிருந்தாருன்னா ஃபுல் ட்ரெஸ்ல கம்ப்ளீட்டா தன்னுடைய மார்பு பகுதிகளையும் சரி, தோல் பகுதிகளையும் சரி, கெண்டைக்கால் பகுதிகளையும் சரி, இடுப்பு பகுதிகளையும் சரி மறைத்து கொண்டுதான் நடித்தார். நீச்சல் உடையில் இதுவரை சரோஜா தேவி நடிக்கவே இல்லை. ஆனாலும் கூட அந்த 50களின் கடைசியிலிருந்து அதுக்கப்புறமா 60களில் தனி ராஜாங்கம் நடத்திய ஒரு மகாராணியாகத்தான் சரோஜா தேவி வலம் வந்தார். சரோஜா தேவி கன்னடத்துல மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. கொன்னப்பா பாகவதர் அப்படிங்கிற ஒரு மகா கலைஞருடைய படம் அது மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. அந்த சரோஜா தேவிக்கு அண்ணாதுரை போன்றவர்களுக்கெல்லாம் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தவர் தான் சரோஜா தேவியையும் புகைப்படம் எடுக்கிறார். அந்த புகைப்படம் அந்த காலகட்டம் தான் கலர் பிலிம். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் இருக்கு இல்லையா, கலர் அப்பெல்லாம் ரோல் போட்டு வாங்கி காசுக்கு வாங்கி போட்டு நம்ம போட்டோ எடுப்போம்ல. அப்போ அப்பதான் கலர் பிலிம் அப்படிங்கிறதே ஒன்று வர துவங்கி இருக்கு. லேப்ல போய் பிரிண்ட் போடுறதுங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கிற அந்த சமயத்துல சரோஜா தேவியை சென்னை அண்ணா சாலையில இருக்கிற அந்த ஸ்டூடியோல இருந்து புகைப்படம் எடுத்து 20 படங்கள் எடுத்து தமிழ் திரையுலகுக்கு அனுப்புகிறார். அப்படி பார்க்கும்போது B.R. பந்துலு அவர்கள் சரோஜா தேவியினுடைய முகத்தை பார்த்து இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு வசீகரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சிவாஜி கணேசன் கிட்ட தெரியப்படுத்துறாங்க. சிவாஜி கணேசனும் ஆமாங்க இந்த பொண்ணு ஏதோ ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படியான டாக்கு அப்படியே போய் எம்ஜிஆர் கிட்ட போய் நிக்குது. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. நாடோடி மன்னன்கிற படம் ஒரு ஆங்கில படத்தினுடைய தாக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துல பானுமதி தான் கதாநாயகி. ஆனா ஏண்டா பானுமதியை போட்டோங்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. எம்ஜிஆருக்கும் ஈகோ உண்டு, பானுமதிக்கும் ஈகோ உண்டு, 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. இந்த சமயத்துல சரோஜா தேவியோட போட்டோ கிடைக்குது. கதையில சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறாங்க. டக்குன்னு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சரோஜா தேவி வருவது போல கதையில மாற்றங்கள் செஞ்சு பானுமதியையும் சாகடிச்சிடுறாங்க. படத்துல பானுமதி செத்துற மாதிரி கொண்டு அதன் பிறகு சரோஜா தேவி வர மாதிரி கொண்டு அப்படி சரோஜா தேவி வரும்போது இந்த படம் ரொம்ப ட்ரையா இருக்கு, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமா இருக்கும். அதற்கு பிறகு சரோஜா தேவி என்ட்ரி ஆகும்போது கலர் படமா மாறும். அது ஒரு
கவனம் ஈர்க்கிற வகையிலையும் இருந்தது, நாடோடி மன்னனுக்கு அது பெயர் சொல்ற வகையிலையும் இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல சரோஜா தேவி அந்த நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். அப்படி இல்லாம போயிருந்தா எம்ஜிஆருடைய திரைப்பட வரலாற்றுல நாடோடி மன்னன் ஒரு சாதாரணமான படமாக இருந்திருக்கக்கூடிய சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஒருவேளை அடுத்த 10 வருஷம் கழிச்சு நாடோடி மன்னன் எடுத்திருந்தாக்க எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்குமோ என்னமோ. ஆனால் அந்த காலகட்டம்ங்கிறது எம்ஜிஆருக்கே ஒரு நெருக்கடியான காலகட்டம். இதை அடுத்து எம்ஜிஆர் அவருக்கு இன்னொரு விஷயமும் நடக்குது. எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பரான தேவர் பிலிம்ஸ் MMA சின்னப்பா தேவர் அவர்கள் படம் தயாரிக்கிறதுக்கு வராரு. தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு படத்தை தயாரிக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருக்கும் போதே MMA சின்னப்பா தேவரும் எம்ஜிஆரும் நல்ல நண்பர்களா பழகிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அவர் படம் எடுக்க வரும்போது எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு படம் எடுக்கிறாரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அன்பார்ச்சுனேட்லியா இந்த படத்திலையும் எம்ஜிஆர் பானுமதி அப்படிங்கிற ஜோடி நடிச்சதுனால இங்கேயும் கிளாஷ்லாம் வருது. இந்த கிளாஷ் உங்களுடைய கோபத்தினுடைய உச்சகட்டமா எங்க போகுது அப்படின்னாக்க MMA சின்னப்பா தேவருக்கும் எம்ஜிஆருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு வந்து 2 பேருமே முகம் திருப்பி கொண்டு முதுகு காட்டிக்கொண்டு பேசாமல் இருந்தாங்க. ஆனா அதை அடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் சின்னப்பா தேவருடைய நட்பு வர ஆரம்பிச்சதுல இருந்து தேவர் பிலிம்ஸ்ல சரோஜா தேவி தான் ஹீரோயின், எம்ஜிஆர் தான் ஹீரோ. MR ராதா, அசோகன் ஒரு தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்கா அப்படிங்கிறது போல தேவர் பிலிம்ஸ்னாக்க இவங்கெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. எம்ஜிஆர் இருப்பாரு, எம்ஜிஆருக்கு ஜோடியா சரோஜா தேவி இருப்பாங்க, கண்ணாம்பா அம்மாவா இருப்பாங்க, இல்லாட்டினா MB ராஜம்மா இருப்பாங்க, MR ராதா இருப்பாரு, இல்லாட்டினா SA அசோகன் இருப்பாரு, இல்லாட்டினா நம்பியார் இருப்பாரு, நாகேஷ் இருப்பாரு, KV மகாதேவன் இசை இருக்கும், கண்ணதாசன் பாட்டு இருக்கும்னு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி 12 படங்களுக்கு புக் பண்றாரு. MMA சின்னப்பா தேவர் சரோஜா தேவியை 12 படங்களுக்கு புக் பண்ணி வரிசையா எம்ஜிஆர் சரோஜா தேவி, தர்மம் தலைகாக்கும், தாயை காத்த தனையன், குடும்ப தலைவன், நீதிக்கு பின் பாசம்னு வரிசையா படங்கள் எடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்படி எடுத்துக்கிட்டு வந்தப்ப எம்ஜிஆர் சரோஜா தேவி அப்படிங்கிற ஜோடி ஹிட் அடிக்குது. நாடோடி மன்னன்ல இருந்து தொடங்கி தேவர் பிலிம்ஸ் படங்கள்ல இருந்து ஆரம்பித்து அதே தொடர்ந்து வெற்றி ஜோடியா வலம் வந்துட்டு இருக்கிற இதே தருணத்துல சிவாஜிக்கு ஜோடியாகவும் சரோஜா தேவி நடிக்கிறாரு. சிவாஜியோட ஜோடி சேர்ந்த அத்தனை படங்கள்லையும் அட்டகாசமான கேரக்டர் சரோஜா தேவிக்கு கிடைக்குது. பாலும் பழமும் மாதிரி படம் எடுத்துக்கங்க, ஆலயமணி மாதிரி படம் எடுத்துக்கங்க, புதிய பறவை மாதிரி படம் எடுத்துக்கங்க, பாகப்பிரிவினை மாதிரி படம் எடுத்துக்கங்க. எல்லா படங்கள்லையும் சரோஜா தேவி நடிப்பு பிரமாதமாயிட்டே வரும். அதே போல NT ராமாராவ் தெலுங்குல நடித்த நாகேஸ்வர் ரெட்டி நாகிரெட்டி அவர்கள் வந்து தெலுங்குல ராமுடு பீமுடுன்னு எடுத்தப்ப அதை தமிழ்லயே பண்ணலாமே அப்படின்னு விஜயாவாகினி ஸ்டுடியோ நாகிரெட்டி அதிபர் வந்து முடிவு பண்ணும்போது NTRக்கு பதிலாக எம்ஜிஆரை போடுங்க. அதே போல அங்க ஜமுனா நடிச்சிருந்தாங்க, நடிகை ஜமுனா, இங்க சரோஜா தேவியை போடுங்க. சரோஜா தேவி கால் ஷீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னப்ப அப்படின்னா இந்த படத்தையே எடுக்க வேணாம் எங்க வீட்டு பிள்ளைய அப்படின்ற முடிவுக்கு நாகிரெட்டி வந்தாரு. அதன் பிறகு கூடுதலான சம்பளம் கொடுத்து கால் ஷீட்டை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எங்க வீட்டு பிள்ளை படத்துல சரோஜா தேவி நடிச்சாங்க. கலர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. AVM அதே போல எம்ஜிஆரை வைத்து படம் பண்ணதே கிடையாது, நம்ம எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த முதல் கையோட அவங்க சரோஜா தேவியை சந்தித்து இப்படி எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் பண்றோம், இது வரைக்கும் நாங்க எம்ஜிஆரை வச்சு AVMல படம் பண்ணினதே இல்லை, நீங்க தான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவ்வளவு கால்ஷீட் பிரச்சனையிலும் கூட AVMன்ற ஒரு பெரிய கம்பெனி கண்டிப்பா நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்ல அன்பேவா திரைப்படத்திலையும் கலர் படத்திலையும் எம்ஜிஆர் சரோஜா தேவி அப்படிங்கிற ஜோடி வந்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 1964 65 தான் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு இது 60வது ஆண்டு. வெண்ணிராடை திரைப்படம் வந்து 60 வருடங்கள் ஆயிடுச்சு. புரட்சி தலைவி அம்மா நடிக்க தொடங்கி 60 வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்க அறிமுகமாகி நமக்கு கிடைத்து. இந்த சமயத்துல உன்னை கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க தெரியும், 1966வது வருஷத்துல
அதாவது ஜெயலலிதா அறிமுகமாகி வெண்ணிராடையில நடிக்கிறாங்க. அடுத்தாப்புல 1000 படத்துல எம்ஜிஆரோட சேர்ந்து நடிக்கிறாங்க. எம்ஜிஆரோட 1000 சேர்ந்து நடித்ததனுடைய வினை அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல பிரதிபலிக்குது, 70களில் பிரதிபலிக்குது. அதற்கு அப்புறம்லாம் பிரதிபலிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல 1966 வருஷத்துல அன்பேவான்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார் சரோஜா தேவி. சந்திரோதயம்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார் ஜெயலலிதா. தனிப்பிரவி அப்படிங்கிற ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார், அதுல ஜெயலலிதா. தாலிபாக்கியம் அப்படின்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார், சரோஜா தேவி. நாடோடி அப்படிங்கிற ஒரு படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்கள், அதுல சரோஜா தேவி. அதுக்கப்புறம் நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் நடிச்சாரு, சரோஜா தேவி. பறக்கும் பாவை அப்படிங்கிற படம் டி.ஆர். ராமண்ணாவுடைய கலர் படம், அந்த படத்துல சரோஜா தேவி. பெற்றால் தான் பிள்ளையா அந்த படத்துல சரோஜா தேவி. முகராசி அந்த படத்துல ஜெயலலிதா. ஆக 1966 நாடோடி மன்னன்ல இருந்து ஆரம்பிச்சு 1966 ஆண்டு அன்பேவா, தாலிபாக்கியம், நாடோடி, நான் ஆணையிட்டால், பறக்கும் பாவை, பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு வருஷ 6 படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. 8 படமோ என்னமோ எம்ஜிஆர் நடிச்சிருக்காருனாக்க 6 படங்கள்ல சரோஜா தேவி தான் எம்ஜிஆருக்கு ஜோடி. 1967 வருஷத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த வருஷத்துல எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த கம்பெனியா, அதாவது எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் அந்த படத்தை தயாரித்து டைரக்ட் பண்றாரு. அந்த படம் அரச கட்டளை. அந்த அரச கட்டளை அப்படிங்கிற திரைப்படத்தை எம்ஜிஆர் நடிக்க எம்ஜி சக்கரபாணி அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சார், டைரக்ட் பண்ணினார். இந்த படம் 10 வாரங்கள் ஓடிச்சு. அதாவது 100 நாள் படமாக அமையாமல் 70 நாள் படமாக அமைந்தது. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அரச கட்டளை திரைப்படத்துல சரோஜா தேவி ஹீரோயினாக நடித்தார். அதே போல ஜெயலலிதாவும் ஹீரோயினா நடித்தார். 2 ஹீரோயின் இந்த படத்துல. 1967 ஆண்டு அரச கட்டளை படத்தினுடைய டைட்டில்ல எம்ஜிஆருடைய பெயர் ஃபர்ஸ்ட் வரும். அதற்கு அடுத்தாப்புல அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அப்படின்னு வரும். அதற்கு அடுத்தாப்புல ஜெயலலிதாவுடைய பெயர் டைட்டில்ல வரும். அந்த ஜெயலலிதாவுடைய பெயர் எந்த அடைமொழியோட வந்தது அப்படின்னா, கவர்ச்சி கன்னி ஜெயலலிதா அப்படின்னு தான் டைட்டில்ல வந்தது அரச கட்டளை திரைப்படத்துல. இந்த 1967 ஆண்டு எம்ஜிஆர், சரோஜா தேவி, ஜெயலலிதா நடித்து வெளியான அரச கட்டளை திரைப்படம் தான் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் சேர்ந்து நடித்த கடைசி படம் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த ஜோடி பட்டையை கிளப்பின ஜோடி. சிவாஜினா பத்மினி, எம்ஜிஆர்னா சரோஜா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய ஜோடியாக சரோஜா தேவியை தொடர்ந்து நடிக்க வைத்துக் கொண்டே இருந்தவர். ஜெயலலிதாவினுடைய அந்த ஆளுமைக்கு பிறகு சரோஜா தேவியை கழற்றிவிட்டார். ஜெயலலிதாவை கவர்ச்சி கன்னி ஜெயலலிதா என்கிற அடைமொழியோடு அரச கட்டளையில போட்டு அதற்கு அடுத்தாப்புல தொடர்ந்து ஜெயலலிதாவை ஹீரோயினாக போட்டு நிறைய படங்கள்ல நடிச்சிட்டே இருந்தாரு. இதற்கு பிறகு லதா வந்தாங்க, மஞ்சுளா வந்தாங்க. லதாவை நடிக்க வைத்தார், மஞ்சுளாவை நடிக்க வைத்தார் தன் படங்களில். அதன் பிறகு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் கழற்றி விட்டார். எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியினுடைய முதல் படம் நாடோடி மன்னனாகவும் கடைசி படம் அரச கட்டளையாகவும் இருந்துச்சு. அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியினுடைய முதல் படம் 1000 திரைப்படமாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியோட கடைசி படம் பட்டிக்காட்டு பொன்னையாவாகவும் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரிக்ஷாக்காரன் மாதிரியான படங்கள், நினைத்ததை முடிப்பவன் மாதிரியான படங்கள், உலகம் சுற்றும் வாலிபன், அப்படி இப்படின்னு உரிமை குரல்னு லதா நடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னாக்கா மஞ்சுளா நடிச்சிட்டு இருப்பாங்க. லதாவும் வேணாம் மஞ்சுளாவும் வேணான்னு கிளாமருக்கு ராதா சலுஜாவை எல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்த காலகட்டம்லாம் உண்டு.
தன்னுடைய கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலையும் நடிகை லதா நடிச்சிருப்பாங்க. லதாவை கடைசி வரை எம்ஜிஆர் கைவிடவே இல்லைங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட கூட நடிச்ச நடிகைகளை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாரு அப்படின்னாக்க சொல்லுவாங்களே, வாங்கல நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றது போல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதும் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு அழைத்தவர்கள்ல சரோஜா தேவியும் ஒருவர். 1972 அந்த காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் கலைஞரை விட்டு திமுகவை விட்டு வெளியேறிய பிறகு அதிமுக கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் சரோஜா தேவியை பல முறை அரசியலுக்கு வரும்படி கெஞ்சிக்கொண்டே இருந்தார், கேட்டுக்கொண்டே இருந்தார், அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் சரோஜா தேவி அரசியலுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சரோஜா தேவி சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, சரோஜா தேவிக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து அழைப்பு விடுத்தது போலவே காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் சரோஜா தேவிக்கு அழைப்பு மேல் அழைப்பு வந்து பதவிக்கு மேல பதவியை தர தயாராக இருந்தாங்க. ஆனால் அரசியல் எனக்கு லாயக்குப்படாது, அரசியல்னா நிறைய பொய்கள் சொல்லணும், அது வேண்டாம் அப்படிங்கிறதுல சரோஜா தேவி தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் எந்த கட்சி சாயத்துக்குள்ளாரையும் போகாம அவங்க இன்னைக்கு எல்லோராலையும் கொண்டாடப்படுகிற ஒரு தேவதையாக இருக்கிறாங்க. தமிழ் திரையுலக சரித்திரத்தை பொறுத்தவரை அழகுல மிகப்பெரிய ஈர்ப்பை சம்பாதித்தது கண்ணழகி, காந்த கண்ணழகின்னு சொல்லப்படுகிற டி.ஆர். ராஜகுமாரி. அந்த டி.ஆர். ராஜகுமாரிக்கு பிறகு வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நடிகை மீது மிகப்பெரிய காதல், மிகப்பெரிய கிரேஸ், மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய லவ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுனாக்க டி.ஆர். ராஜகுமாரிக்கு பிறகு அப்படி ஒரு இடத்தை பெற்றவர் தான் நடிகை சரோஜா தேவி அவர்கள். அவருடைய கணவர் பெங்களூருவில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வைத்துக்கொண்டு 300, 400, 500 பேரை வைத்துக்கொண்டு வேலை பார்த்து வந்தார். அந்த வியாபாரம் செய்து வந்தார், அந்த ஆலையை நடத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் சரோஜா தேவி தன் கணவருடன் இணைந்து அந்த தொழிற்சாலையை நடத்தினார். கணவரின் மறைவுக்கு பிறகும் அந்த தொழிற்சாலையை நேற்று வரை நடத்தி கொண்டிருந்தார். அந்த தொழிற்சாலைகளும் அந்த தொழிற்சாலையில் இருக்கிற பணியாளர்களும் அந்த பணியாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சரோஜா தேவியின் மறைவுக்கு கதறி கதறி துடிக்கிறார்கள். இப்படி ஒரு நடிகையை பார்த்தது இல்லையே அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இப்படி ஒரு மனுஷியை பார்த்தது இல்லையேன்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றான சரோஜா தேவி அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்தனை செய்வோம். வணக்கம்.